கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மத்தேயு 10:26 நாம் வாசிக்கிறோம், வெளியேற்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியம் இல்லை என்று சொல்லி நாம் மத்தேயு 10:26 வாசிக்கிறோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது மிதக்கும் மாளிகை. அட்லாண்டிக் பெருங்கடலில் குதூகலமாக கோலாகலமாக பயணித்து கொண்டிருந்த ஒரு கப்பல் டைட்டானிக் என்று நாம் அறிந்திருக்கிற ராட்சத கப்பல். அந்த கப்பலானது கடலுக்குள் மூழ்கி 1523 பேரை கொன்றது. பனிப்பாறையில் மோதியதாலும் கடவுள் நினைத்தாலும் இக்கப்பலை மூடி கழிக்க செய்ய முடியாது என்று மமதை கொண்டாலும் இந்த கப்பல் இப்படி ஒரு கதியை அடைந்தது. இது உண்மை என்றாலும் இன்னொரு காரணம் உள்ளது. எட்வர்ட் ஸ்மித் என்பவன் டைட்டானிக் கப்பலின் கேப்டன். அவன் வட அட்லாண்டிக் சமுத்திரத்தின் கப்பல்களை 26 ஆண்டுகளாக செலுத்தி மிகவும் அனுபவம் பெற்றவன். இவன் தலைமையின் கீழ் டைட்டானிக் கப்பல் ஏப்ரல் 10, 1912 அன்று இங்கிலாந்திலிருந்து அமெரிக்காவுக்கு புறப்பட்டது. கப்பலை படுவேகமாக செலுத்தும்படி கட்டளை பிறப்பித்து கொண்டிருந்தான் எட்வர்ட் ஸ்மித். கட்டுப்பாட்டு இருந்தவாறே கப்பலின் அகோர வேகத்தை கண்ணுற்ற அதிகாரிகள் கப்பல் கடும் விபத்துக்குள்ளாவதை தவிர்க்கும் வகையில் 8 தந்தி செய்திகளை எச்சரிக்கையாக அனுப்பினர். ஆயினும் எச்சரிப்பின் செய்திகளுக்கு கேப்டன் சற்றும் செவிசாய்க்கவில்லை. அவன் ஏன் அப்படி செய்தான்? 26 ஆண்டுகளாக பணியாற்றியவனுக்கு எங்கெல்லாம் பனிப்பாறைகள் இருக்கும் என்று தெரியாதா? டைட்டானிக் சேதமடைந்ததற்கு பனிப்பாறைகள் காரணம் என்று எட்வர்ட் ஸ்மித் என்ற அந்த கேப்டன் தான் காரணம். ஏனெனில் அவன் இயேசு சங்கத்தான், அதாவது இயேசு சங்கம் என்ற சங்கத்தின் கொள்கைக்காக தன் உயிரை கொடுக்கவும் அச்சங்கத்திற்கு விரோதமாய் எழும்புவோரின் உயிரை எடுக்கவும் தயங்காதவன். இச்சங்கம் தனது சட்டத்திட்டங்களை அமல்படுத்துவதற்கு தேவையான பணத்தை பெறவும் பெடரல் ரிசர்வ் வங்கியை அமெரிக்காவில் உருவாக்க நினைத்தது. அதற்கு தடையாயிருந்த பெஞ்சமின் குஹிம், இஸ்தோர், ஸ்டாட்ஸ், ஜான் ஜேக்கப், அஸ்தோர் என்ற 3 கோடீஸ்வர பெரும்புலிகளை உயிரோடு அடக்கம் செய்வதற்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட சொகுசு கப்பல் தான் இந்த டைட்டானிக் மிதக்கும் மாளிகை. 3 பேரை ஒழிப்பதற்காக 1523 பேரின் உயிரை உழைத்த இந்த இயேசு சங்கம் ஏன் அப்படி செயல்பட வேண்டும்? அவர்களது கொள்கை என்ன? அவர்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் ஏதாவது தொடர்பு உண்டா? இயேசு சங்கம் என்ற பெயருக்கு அவர்களுக்கும் செயலுக்கும் சம்பந்தமில்லையே, இப்போதும் அவர்கள் இருக்கிறார்களா என்று சிந்தித்து பார்ப்போம்.